அவனை வெட்டுங்க புடிங்க, அவனை போய் வெட்டு ஃபர்ஸ்ட். ஏய் லூசு, யார வெட்ட சொல்ற? என்ன பிரச்சனை? பையோட வந்திருக்க, உள்ள வா. என்ன வெட்டணும், யார வெட்டணும், எதுக்கு வெட்டணும், என்னப்பா பிரச்சனை? ஏன் புருஷன் யாரு? மாப்பிள்ளையா? மண்ணாங்கட்டி மாப்பிள்ளையாவது மசுராவது. என்ன நடந்துச்சுப்பா? அவ செஞ்ச எவ்வளவு கொடுமையெல்லாம் தாங்கிக்கிட்டு உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன். ஆனா இனிமேல் முடியாது. மாப்பிள்ளை குடிச்சு கிடிச்சிட்டு வந்து கொடுமைப்படுத்துறாரா? அந்த மாதிரி நல்ல பழக்கம் இருக்கிற எவனையாவது கட்டி வச்சிருந்தா கூட அவன் செய்யற தப்ப குத்தி காட்டியே என் குடங்கையிலே வச்சிருந்திருப்பனே. ஏய் அப்ப என்னதான்ப்பா பிரச்சனை? என்ன பிரச்சனையா? என்ன பிரச்சனை இல்லைன்னு கேளு. 3 வேளையும் சாப்பாடு நான் தான் செஞ்சு போடணுமா? ஏன் சுகி சொமோட்டில் ஆர்டர் பண்ணி சாப்பிட மாட்டான் அவன்? இது போதாதுன்னு துணி கொண்டு போய் வாஷிங் மிஷின்ல போட்டு துவைக்கணுமா? கழுவ வேண்டிய பாத்திரத்தெல்லாம் பாத்திரங்கள் மிஷின்ல கொண்டு போய் போடுங்கிறான். ஆபீஸ் போயிட்டு வந்தா காலிங் பில் அடிக்கிறான். தூங்கிட்டு இருக்கிறனா எந்திரிச்சு போய் திறக்க வேண்டியதா இருக்கு. குளிச்சிட்டு பாத்ரூம்ல இருந்துகிட்டு துண்டை எடுத்து கொடுங்கிறான். ஏன் போகும்போது துண்டை எடுத்துட்டு போக மாட்டானா? சாப்பிடும்போது உப்பே சேர்த்து எடுத்து வச்சுட்டு உட்கார வேண்டியதானே? நான் என்ன ரோபாவா உப்புன்னு கேட்ட உடனே எடுத்தாந்து கொடுக்கறதுக்கு? வண்டி சாவி எங்க இருக்குது, என் ப்ளூ ஷர்ட் எங்க வச்ச, இப்படி எதையாவது எங்கேயாவது வச்சுட்டு வந்து என்கிட்ட கேட்க வேண்டியது. நான் என்ன டிடெக்டிவா தேடி கண்டுபிடிச்சு கொடுக்க? எனக்குன்னு சுதந்திரம் இருக்கு, ஆம்பிஷன் இருக்கு, டார்கெட் இருக்கு. என்ன வீட்டிலேயே அடுப்படையே பூட்டி வைக்க முடியாது. நான் என் இலக்கு நோக்கி தான் ஓடுவேன். ஓட வேண்டியதானே, அப்புறம் இன்னும் வயிறு கல்யாணம் பண்ண? என்னென்ன சொல்ற? இல்லம்மா, உன் லைஃப் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓட்டிருக்கேம்மா. அதான் அவங்கள சொல்றேன், அவனை வெட்டு, இல்லைன்னா போனை போட்டு நாக்க போடுங்கிற மாதிரி 4 கேள்வி கேளு. இங்க பாருமா, கூட வாழ்றவனுக்கு தண்ணி எடுத்து கொடுக்கறதுனா வேலை நினைச்சினா அது ஒரு வியாபாரம். அன்புன்னு நினைச்சாதான் அது பேர் குடும்பம். நீ செய்யற சோம்பேறித்தனத்துக்குனா சுயமரியாதைன்னு பேர் வச்சுட்டு வாழ்க்கையை கெடுத்துக்காது. அவருக்காக நீ செய்யற சின்ன சின்ன வேலையெல்லாம் அடிமைத்தனமோ வேலைக்காரி மாதிரிலாம் கிடையாது. அது பேரு பரஸ்பரம். சின்ன சின்ன உதவிய ஒருத்தருக்கு ஒருத்தர் செஞ்சுக்கிறது கூட கௌரவ குறைச்சல் நினைக்கிறிய. அந்த ஈகோ இருக்கிற வரைக்கும் உன் புருஷன் மட்டும் இல்ல, உன் கூட யாருமே செட் ஆக மாட்டாங்க. இன்னைக்கு உன் உடம்புல தெம்பு இருக்கு, அதனால தண்ணி கொடுக்கறது கூட உனக்கு பாரமா தெரியுது. நாளைக்கே உனக்கு உடம்பு முடியாம போச்சுன்னு வச்சுக்க, நான் என்ன நர்ஸா அவளுக்கு பணிவாட பண்றதுக்கு அப்படின்னு கேட்காம உனக்கு வந்து பணிவாட செய்யறாரு பாரு, அந்த மனுஷன் தான் உன் புருஷன். உரிமைக்கும் திமுருக்கும் வித்தியாசம் தெரியாம வாழ்க்கையை தொலைச்சிடாது. உனக்கான உறவுகளை தொலைச்சிட்டு நீ தேடுற உன்னுடைய இலக்கு ரெக்கை இல்லாத பறவை மாதிரி. சரி சரி, நீ கோமா இருப்ப, நானே உன் புருஷன் நாக்கப்புங்கிற மாதிரி 4 கேள்வி கேட்டு வரேன். நீ இங்கே இரு. ஹலோ மாப்பிள, தூக்குல தொங்கிடாத மாப்பிள. ஏதோ கொஞ்சம் செல்லம் கொடுத்து வளர்த்துட்ட மாப்பிள. ஒன்றும் இல்லை, நான் சமாதானம் பண்ணி அனுப்பி வைக்கிறேன். எனக்காக நீ அவளை மன்னிச்சு ஏற்றுக்க மாப்பிள. இங்கே இருந்தா ஏன் கல்யாணத்தையும் கெடுத்து போடுவா மாப்பிள. எனக்காக அவளை மன்னிச்சு எனக்கு ஒரு வாழ்க்கை பிச்சை போடு மாப்பிள.